எல்லாரும் என்னையவே தப்பா நினைக்காம யாரு என்ன நினைச்சாலும் சரி, நீங்க என்ன தப்பா நினைச்சிடாதீங்க. சங்கீதம் உன்னதை நான் சேமிக்கின்ற செல்வமடி, இல்லை என்றால் நானும் இங்கே இல்லையடி. முத்துமாரி, முத்துமாரி, இந்த பையன் அழுதுகிட்டா இருக்கான். மக்களே, கடவுளே, என் பிள்ளை அழுதுட்டுல இருக்கு. ஏம்மா? ஏமா அழுதுட்டா இருந்தா? இல்லம்மா. ஏன் மக்களே போய் சொல்லிய? அம்மா வரும்போது பார்த்தனே, நீ அழுதுட்டு தானே இருந்தா? ஏம்மா, நான் ஒன்றும் அழலாம் இல்லை, நீங்கள் ஏதாச்சும் தப்பாக நினச்சிட்டு இருப்பீய. ஏன் மக்களே அம்மா கிட்ட கூட சொல்ல மாட்டேங்க? எதுவாக இருந்தாலும் சொல்லுமா. ஏம்மா, உண்மையாகவே நான் அழலாம் இல்லைம்மா. கண்ணில் தூசி விழுந்துட்டு அதை எடுக்க முடியல, கண்ணு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு, அதனால கண்ணுலேருந்து தண்ணி வந்துச்சு. இல்லை மக்களே, நான் உள்ளே வரும்போது நீ அழுதுட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. எம்மா, நான் சொன்னா நீ நம்ப மாட்டியா? நான் எதுக்குமா அழ போகிறேன்? என் கூட தான் என் செல்லம்மா நீ இருக்கல்ல. ஆ போகலாம் என்கிட்ட. கோயில என்ன அப்படியே விட்டுட்டு வந்துட்டல? எம்மா, ரொம்ப தலைவலி வந்துருச்சுமா, அதான் அங்கே நின்று கொடுக்க முடியல, அதான் உன்னை விட்டுட்டு வந்தேன். எதுவாக இருந்தாலும் நின்று பேசிட்டு போயிருக்கலாம்ல, நான் கூப்பிட கூப்பிட போயிட்டா. அதான் சொல்லி அவ்வளோம்மா, ரொம்ப தலைவலிச்சிச்சு, அதான் என்ன பண்ணேன்னு தெரியல, சரி வீட்டுக்கு போவேன்னு வந்தேன். இன்னும் உனக்கு தலைவலிக்குதாமக்கா? இல்லைம்மா, இப்போ தலைவலி பரவாயில்ல, அதான் உங்ககிட்ட பேசிட்டோம்ல, அதனால எல்லா தலைவலியும் போயிடுச்சு. ஆனாலும் நீலாம் சரியான ஆளுல, பேசியே மயக்கிடுவா போலையே. ஆமா, நான் யாரோட பிள்ளை? ராஜேஸ்வரியோட மவனாச்சே. சரி சரி, வாரியா மக்களே. எங்கம்மா? இந்த சின்ன பொண்ணு இருக்க பத்தியா, அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாளாம் பார்த்துக்க. அதனால நம்மளெல்லாம் கூப்பிட்டுருக்கா. 6 மணி போல் வர சொன்னா. அதான் நீ வாரியா என்னன்னு கேட்போன்னு பார்த்தேன். எம்மா, நான் எதுக்குமா அங்க? நீயும் தங்கச்சியும் போயிட்டு வாங்க. வாழை இப்படி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா உனக்கும் ஒரு மாதிரியா தானே இருக்கும். 4 இடத்துக்கு என் கூட சேர்ந்து வந்துட்டு வரலாம்ல. ஏம்மா, நான் தோட்டத்துக்கே போகலம்மா, நீ சொன்னான்னு தான் இன்னைக்கு நான் கோயிலுக்கு வந்திருக்கேன். நேற்றும் மத்தியானமே ஓடியாச்சு தோட்டத்தில் இருந்து, இன்னைக்கு காலையிலேருந்து இன்னும் தோட்டத்துக்கே போகலை. சாயங்காலமாச்சும் ஒரு 8 போய் பார்த்துட்டு வரலான்னு பார்த்தேன், அதுக்கு விட மாட்டேங்க. இப்போ என்னன்னா அங்கே வா இங்கே வான்னு கூப்பிட்டு இருக்கா. ஒரு நாள் தானல? ஏம்மா, ஒரு நாளும் தோட்டத்துக்கு போகாமல் எப்படிம்மா இருக்க முடியும்? சரி, நீ வாரியா வரலையா? இந்த சின்ன பொண்ணு தான் உன்னையும் சேர்த்து கூட்டிட்டு வர சொன்னா, அதான் கேட்டுட்டு இருக்கேன். ஏம்மா, அப்போ உனக்கு என்ன கூட்டிட்டு போக விருப்பம் இல்லையா? ஏம்ல? நீ தானம்மா சொன்னா சின்ன பொண்ணு தான் உனக்கு கூப்பிட்டு வர சொன்னா, அதுதான் கூப்பிட்டு இருக்கேன்னு, அதான் அப்படி கேட்டேன். ஏன்னா நானும் தமிழை கூப்பிடியே, வா போவோம். வேண்டாம்மா, நான் அங்கே வந்து என்ன பண்ணேன்? நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு இருப்பீய, நான் அங்கே வந்து என்னத்தை பண்ணேன்? அதான் வர்க்கீஸ் இருக்காம்ல, வர்க்கீஸ் கூட சேர்ந்து பேசிட்டு கடை. அவனும் நீ தான் நல்லா தானே பேசிக்கிடுவியே. அந்த பையன் அப்பமே உனக்கு வேற வேலை வாங்கி தரேன்னா நீ தான் தோட்டத்தை விட்டுட்டு வரமாட்டேன்ட்டா. தோட்டத்தை ஆள் போட்டு கூட பார்த்துருக்கலாம், இல்லை யாருக்காச்சும் குத்தகைக்கு விட்டுருக்கலாம். நீ தான் விட மாட்டேன், நானே என் தோட்டத்தை பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு இங்கேயே கடந்துட்டா. வேலைக்கு வேறு வேலை வேணான்னு சொல்லிட்டா. இல்லைனா அந்த பையன் உனக்கு ஏதாச்சும் நல்ல நீ படித்த படிப்புக்கு ஆஃபீஸர் வேலையாக வாங்கி கொடுத்துருப்பா. நீயும் நல்ல டிப்பு டாப்பாக ட்ரெஸ்ஸு பண்ணிட்டு போயிருக்கலாம். டிப்பு டாப்பா? ஆமால. ஏம்மா,
நம்ம பார்த்துக்கிற மாதிரி தோட்டத்தை யாராலையும் பார்த்துக்க முடியாதும்மா. நம்ம 1000 தான் குத்தகைக்கு தோட்டத்தை விட்டாலும் அவிய நல்லா பார்த்துக்குவாவன்னு எப்படி நம்ம நம்ப முடியும் சொல்லு? நாளைக்கே தோட்டத்தில் ஏதாச்சும் பிரச்சனைனா எங்களுக்கு எதுவும் தெரியாது, நாங்கள் குத்தகைக்கு தான் இருக்கோம்னு போயிடுவாவ. இதே நம்மளா இருந்தோன்னு வச்சுக்கையே, நம்ம தோட்டத்தை நம்ம அழகாக நல்லா பராமரித்து பார்த்துக்கலாம்லம்மா. நமக்கு இப்போ அதுதான் சோறே போடுது. அதனால தாம்மா சொல்லியே, எனக்கு வேற வேலைக்கு போக விருப்பம் இல்லாமலாம் இல்லை. அழகா நம்மக்கிட்டேயே தோட்டம் இருக்கு. 4 பேரை வேலைக்கு போட்டு அவியலும் தோட்டத்தை பார்த்துக்கிட்டாவனா நம்மளும் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு நம்ம பாடு கிடக்கலாம். என்னமோ போல நீ சொல்ற, அதை நானும் கேட்குறேன். ஏம்மா நான் என்ன சும்மாவா சொல்லிட்டு இருக்கேன்? சரி வாழ ஒரு அங்கே போயிட்டு வருவோம். அந்த பிள்ளை கூப்பிட்டுருக்குல்ல. ஏம்மா நான் வரலம்மா. எனக்கே வெளியே நீ காலையில் வந்துட்டு வந்ததே ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தாம்மா சொல்லியே, நீயே போயிட்டு வா. தங்கச்சி வேணா கூப்பிட்டு போயிட்டு வா. சரியில அப்போ நீ பாடு. ம். ஏதாச்சும் வேணும்னா சொல்லு, அம்மா செஞ்சு வச்சுட்டு போறேன். என்ன ஏம்மா அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம். நான் கொஞ்ச நேரம் தூங்க போகிறேம்மா. நீ போகிறதுனா போயிட்டு வா. போகும்போது கதவை மட்டும் சாத்தி போட்டு போ. நான் தூங்கிட்டேன்னா தெரியாது பார்த்தியா? ஆ சரி மக்களே. சரி அப்போ நான் போய் அவளை கிளம்ப சொல்லியேன். ஆ சரிம்மா. அதை செய்யுங்க. உங்கள் மவ கிளம்ப ஆரம்பிச்சான்னா இன்னைக்குள்ளே கிளம்பி முடிக்க மாட்டா. அவளை போய் கிளம்ப சொல்லுங்கம்மா. போல உனக்கு எப்போ பார்த்தாலும் அவளை வம்பிழுத்துக்கிட்டே இருக்கணும். அவளை வம்புலுக்கலைன்னா தூக்கம் வர மாட்டேங்குதுமா. வராதுல உனக்கு வராது. அவ காதில் விழுந்துச்சுன்னு வையி வந்து அடிச்சு விடுவா. அதனாலதாம்மா நீ மட்டும் இருக்கும்போது சொல்லியே. சரியில்ல நீ இருந்துக்க, நான் போய் அவளை என்னன்னு பார்க்குறேன். ஆ சரிம்மா. யாரு என்ன சொன்னாலும் சரி, என் அணுவை யாராலையும் என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. ஆனா அதே நேரத்துல நம்ம அம்மாவையும் சங்கடப்படுத்தக்கூடாது. அம்மாட்ட பேசி சம்மதம் வாங்கணும். எனக்கு எங்க அம்மா சம்மதிச்சா போதும், வேற யார் சம்மதமும் எனக்கு தேவையே கிடையாது. சின்ன பொண்ணு, உன் சர்ப்ரைஸை பண்ணி பார்க்க போறா. எப்பா காட்டுங்கப்பா. அப்பதுலேருந்து கண்ணை பொத்தியே கூட்டிட்டு வந்திருக்காரு. இரு. சின்ன பொண்ணு, ஏன் சின்ன பொண்ணு இப்படி அழுதுட்டு இருக்கா? என்னங்க இதெல்லாம்? உன் பிறந்த நாள் கேக்கு சின்ன பொண்ணு. எப்படி சூப்பரா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குங்க. சரி சின்ன பொண்ணு, எல்லாருக்கும் கேக்க வெட்டி கொடு. கேட்க விட்ட மனசே வரலங்க. சரி அப்ப ரிட்டர்ன் போட்டுருவோமா? ஏன் சின்ன பொண்ணு? ஏன் உங்களுக்கு இருக்கியா முடியல? எவனாச்சும் கேட்க ரிட்டர்ன் வாங்குவானாங்க? சும்மா சொன்னேன் சின்ன பொண்ணு. இன்னைக்காச்சும் கோவப்படாம இருக்கலாம்ல. முயற்சி பண்றேன். சரி சின்ன பொண்ணு, உனக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கேன். இங்க பாரு, டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க பாரு. ஆமாங்க, இதெல்லாம் நீங்க ஒத்தையிலையா பண்ணீங்க? நான் எப்படி ஒத்தையில பண்ண முடியும்? இதெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பண்ணிட்டு கிடந்தாவ நைட்டு. எக்கா அப்ப எல்லாரும் நைட்டு வீட்டுக்கு வந்திருந்தீங்களா? ஆமா சின்ன பொண்ணு, நாங்கள் நைட்டு வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுட்டு தான் போனோம். என்னை எழுப்பியிருக்கலாம்லக்க, நானும் வந்து உதவி பண்ணியிருப்பேன்ல. ஏங்க எல்லாரும் சிரிக்கிறிய? உன் பிறந்த நாளைக்கு தான் நைட்டு கிடந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கு. அப்புறம் உன்னையே எழுப்பலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் எப்படி சின்ன பொண்ணு இது சர்ப்ரைஸ் ஆகும்? ஆமா பாத்தீங்களா, நானே மறந்து போயிட்டேங்க. சரிக்கா, கேக்க வெட்டி சாப்பிடுவோமா? ஆ சரி சின்ன பொண்ணு, சீக்கிரமா கேட்க வெட்டு. வீட்டில் வேலை கிடக்கு பார்த்துக்க. நேற்று நைட்டு இங்கே வந்துட்டேன்னா காலையில் கோயிலுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போயிட்டு கிளம்பி திருப்பி இங்கே வரக்கு தான் நேரம் சரியாக இருந்துச்சு. அவிய அப்பா வேற வீட்டில் இல்லை. ஏங்க அண்ணன் எங்க? உங்க மாமனார் வேற வந்திருக்கதா கேள்விப்பட்டேன். ஆமாம் சின்ன பொண்ணு, எங்கள் மாமனார் வந்திருந்தாரு. நேற்று தான் வந்தார். இன்னைக்கு எங்கள் மாமியார் ஃபோன் அடிச்சிட்டாவ பார்த்துக்க. ஏங்க அவர் சொல்லாமையா வந்தாரு? இல்லை சின்ன பொண்ணு, சொல்லிட்டு தான் வந்தார். எங்கள் மாமியாருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, அதான் ஃபோன் அடித்து உடனே வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாவ போல். அதான் அவர் கிளம்பி போனாரா. எங்கள் வீட்டுக்காரும் நானும் போயிட்டு வரோம்வா, ஒரு 2 நாளைக்கு அங்கே இருந்துட்டு வரேன், என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன்னாரு. அதான் சரின்னு சொல்லிட்டு நானும் சரி போயிட்டு வாங்கன்னே, அதனால் போயிருக்காரு. அப்படியாக்க? அண்ணன் அப்போ வீட்டில் இல்லையோ? ஆமாம் சின்ன பொண்ணு, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காவ. அதான் வீட்டுக்கு சீக்கிரம் போகணுன்னு சொல்லிட்டு இருக்கேன். வீட்டில் வேற ஒரு வேலையும் பார்க்கல. ஆ சரிக்கா.
நீயும் என்னை பிரிந்தால் எந்த பிறவி முடியுமே மீண்டும் வந்து சேர்ந்தால் மறுபிறவி தொடருமே நீயும் கோவிலானால் சிலையின் வடிவே